மூன்றாவது வகையை இப்போ பார்க்க போகிறோம். டி சமன் 64 செகண்ட். அப்போ நாங்கள் எழுத போகிறோம். முதல் எஃப் ட்ரிபிள் டேஷ் என்று போடுறேன். அந்த டைமில் தோற்றமிடுறேன். சி ப்ளஸ் ஓ மைனஸ் வி ஓவர் சி ப்ளஸ் ஓ மைனஸ் விஎஸ் இன்டு எஃப். இப்போ இந்த டைமில் 64 செகண்டில் எங்களுக்கு இந்த விஎஸ் எப்படி கிடைக்க போகுது என்றால், விமானம் விலத்துது, அதாவது சோசை விட்டு விலத்துறார். அதிൻ്റെ கூறு, அதாவது வின்ற கூறு வந்து வி கொஸ் தீட்டாவாக தான் இருக்க போகுது. அந்த டைமிலேயும் பெருமானம் வந்து எங்களுக்கு வரப்போகுது 125 தர கொஸ் தீட்டான்ற பெருமானம் 4/5. அந்த டைமில் வரப்போது எங்களுக்கு 100 ms-1. ரைட். இப்போ நாங்கள் இதில் பிரதியிட்டோம் என்றால், சிக்கு பதிலாக 300, அவதானி ஓய்வில் இருக்கிறார் 0, சிக்கு பதிலாக கீழே 300. இந்த விமானம் வந்து அவதானியை விலத்துது, ஆகவே ப்ளஸ் 2 பேர் ப்ளஸ் 100 இன்று உண்மையான மீடுற 100. இதை நாங்கள் சுருக்கினோம் வேண்டாம். எங்களுக்கு 300 கீழ் 400 தர 100 கேட்ஸ், அதாவது 3 கீழ் 4 100 பெருக்க எங்களுக்கு 75 கேட்ஸ் என்று வரும். ஆகவே எங்களுக்கு 64வது செகண்டில் வந்து, அதாவது அவதானிக்கு கேட்க மீடுறன் எஃப் ட்ரிபிள் டேஷ் 75 கேட்ஸ் ஆக இருக்கு.